முயற்சியும் பயிற்சியும் முறையாக இருந்தாலே முழுமை அடைய முடியும். ஒவ்வொரு டைரக்ட் செல்லிங் லீடரும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடரும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஜேர்னியில் ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணி அதிகபட்சம் தன்னோட கெரியரில் தன்னோட கம்பெனியில் அண்ட் நம்மளோட இண்டஸ்ட்ரியில் ஒரு டாப் பொசிஷன் போகிறதுக்கு 3 இயர்ஸில் பாசிபிள் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு இது வரைக்கும் நிறைய லீடர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு குயிக் டைமில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அண்டு லாங் டேர்மும் எடுத்திருக்கு. அப்போ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நார்மலாக யாராக இருந்தாலும் வித்தின் 3 இயர்ஸில் ஒரு மிடில் லெவல் லேர்னராக இருந்தாலும் இல்லை ஒரு ஸ்லோ லேர்னராக இருந்தாலும் இல்லை ஒரு ஸ்பீட் லேர்னராக இருந்தாலும் வாட் எவர் டீஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா நம்மளும் சரி நம்மளோட டீமும் சரி ஒரு ப்ராப்பரான ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு ப்ராசஸில் வித்தின் 3 இயர்ஸில் ஒரு சேலஞ்சில் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்விக்கான விடை இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இந்த வீடியோக்கு நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். டியர் லீடர்ஸ், வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்ம கம்யூனிட்டி இஸ் காமன் ஃபார் ஆல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அண்ட் லீடர்ஸ் அண்ட் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரின்றதை ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் டியர் லீடர்ஸ், உண்மையிலேயே ஒரு 3 வருஷத்தில் டைரக்ட் செல்லிங்கில் நீங்கள் ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணி நிறைய லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய டீம் வச்சுருப்பாங்க அண்ட் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு குயிக் டைமில் ஒரு பெரிய அச்சீவ் பண்ணுவாங்க. இது ஒரு மேட்டர் இல்லையா? அது ஆல்ரெடி டீம் வச்சுருக்காங்க, இது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அப்போ ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப தெரிஞ்ச ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்க்கிளில் மட்டுமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வருஷங்கள் டைம் எடுத்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கக்கூடிய டைரக்ட் செல்லிங்கில் அண்ட் இதெல்லாம் உடச்சி உண்மையிலேயே ஒரு 3 இயர்ஸில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ராடக்ட்டை மட்டுமே சேல்ஸ் பண்ணி டீம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பெருசாக கற்றுக் கொடுக்காத ஒரு சில கம்பெனிஸ் ஒரு சில டீம் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒன்லி ஆட்கள் மட்டுமே ரெஃபர் பண்ணி ப்ராடக்ட்டுடைய நாலேஜும் சேல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு சில கம்பெனிஸ் அண்ட் டீம்ஸ் இருக்குது. இந்த ரெண்டுலேயுமே காமனாக பல வருஷம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா R&D பண்ணி அண்டு இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த 3 ஸ்டேஜ் இந்த 3 ஸ்டேஜ் பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருந்தாலுமே கூட இந்த வீடியோவில் கொஞ்சம் டீப்பாக நுணுக்கமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு கைட் பண்ண போகிறேன். அண்ட் அதை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டும் இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இதை சும்மா ஜஸ்ட் லைக் தட் சொல்லாமல் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்றதுக்கான ஒரு உண்மையிலேயே ஒரு அப்டேட்டு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறதுக்கும் ஆவலாக இருக்கேன். டியர் லீடர்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 3 வருஷத்தில் டைரக்ட் செல்லிங்கில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே இந்த உலகத்தில் இது வரைக்கும் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நிறைய பர்சனலாக ட்ரைனிங் ஆகட்டும், பிஸ்னஸ் கோச்சிங் ஆகட்டும், லைஃப் கோச்சிங் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் நான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். அதில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் நான் கொடுத்துருக்கேன். தௌசண்ட்ஸ் ஆஃப் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான பேருக்கு நான் ட்ரெயின் பண்ணிட்டுருக்கேன். அப்போ அந்த இடத்துல நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு பல வருஷ கணக்காக ரிசர்ச் பண்ணி அதில் நிறைய அப்ளை பண்ணி இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா பல விதமான மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டையும் செலவு பண்ணி லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக செலவு பண்ணி ஸோ நிறைய டைம் எனர்ஜி எஃபோர்ட் கொடுத்து நிறைய R&D பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ப்ராப்பரான ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு இந்த ஒரு மெத்தட் தான் 100% சக்ஸஸ் பண்ண முடியுன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு உழைப்பு ஒரு விஷயம் இருக்குது. இந்த வீடியோ ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு ஒரு வீடியோவாக இல்லாமல் மிகப்பெரிய பல பேருடைய பல நாலேஜ், டைம், எனர்ஜி அண்ட் அதை தாண்டி நிறைய பணம், நிறைய விஷயங்களை கடந்து உங்களுக்கு இது கிடைக்கிதுன்றது ரொம்ப ஹாப்பி. ஸோ அதனால் இந்த வீடியோ ரொம்ப சீரியஸாகவும் அண்ட் நீங்கள் உங்கள் டீமுக்கு கொடுக்குறப்ப ரொம்ப சீரியஸாக சொல்லியும் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி இதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்றத பார்க்குறப்ப டைரக்ட் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் ஒரு பிஸ்னஸ் ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலே முதல் விஷயம் அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேல்ஸில் ஸ்ட்ராங் ஆகணும். டியர் லீடர்ஸ், சேல்ஸுன்ற ஒரு விஷயத்தில் கரெக்டாக ஸ்ட்ராங் ஆகாத ஒருத்தவங்க எந்த சுச்சுவேஷன்லையும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அவங்க பிஸ்னஸை விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணுறப்ப கூட அந்த க்ளோசிங் எடுக்கிற வரைக்கும் சேல்ஸ் தான் அங்கே ஒர்க் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ அந்த இடத்துல டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் எதுக்காக ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க? ஒரு நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸை பார்த்திங்கன்னா மக்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துல டைரக்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் 100% ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறத விட கண்டிப்பாக ஒரு 90% பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணலாம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி தரமான ப்ராடக்ட்ஸ்க்கான நாலேஜை எடுத்துக்கிட்டு அதில் ஆயிரக்கணக்கான பேருக்கு இன்ஃபேக்ட் லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நியர்லி ஹெல்த் அண்ட் வெல்னஸ் கம்யூனிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் ரெவென்யூ டர்ன் ஓவர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் ஹெல்த் அண்ட் வெல்னஸில் தான் அதிகமாக டர்ன் ஓவர் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த ப்ராடக்ட் அண்ட் அதற்கான நாலேஜை நம்ம எடுத்து மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான அந்த சொல்யூஷனை கொடுக்கறதுக்கான விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய சேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ப்ராடக்ட்டுக்கான நாலேஜ் அண்ட் உங்கள் கம்பெனியில் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்க்கான நாலேஜை எடுத்துக்கிட்டு அதை எப்படி கொடுக்குறது? ஜஸ்ட்
இந்த ப்ராடக்ட்டை ஷோ பண்ணிக்கிட்டு சேல்ஸ் பண்ணுற கான்செப்டில் இல்லாமல் வேல்யூ பேஸ்டு ப்ராசஸில் அண்ட் மெத்தடாலஜியில் அதை பண்ணணுன்றது மெயின். ஏன் சார் இந்த வேல்யூ பேஸில் பண்ணணும்? இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் போய்ட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ஜஸ்ட் நீங்கள் ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் இந்த ப்ராடக்ட் ஸ்டேட்டஸ் வைக்கிறது அண்ட் இன்கம் ப்ரூஃபாக காட்டுறது இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் மட்டும்தான் ஓகேவா, கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம உருப்படவே முடியும். அந்தளவுக்கு நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டிஸ் இருக்குது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி பற்றி. அப்போ அந்த இடத்துல வேல்யூ பேஸ்டு ப்ராசஸ், அது என்ன வேல்யூ பேஸ்டு ப்ராசஸ், இதை பற்றி நம்ம டீப் லெவல் ட்ரைனிங்ஸில் தான் நம்ம பார்க்க முடியும். மேலோட்டமாக ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளம், அதுக்கான ரீசன் அனலைஸ் பண்ணி அதற்கான சொல்யூஷனை கொடுக்கணும். இதுதான் வேல்யூ பேஸ்ட் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன பாயிண்ட். ஓகே, இதுக்கு தான் ப்ராடக்ட்டே தவிர உங்கள் ப்ராடக்ட்டை விற்கிறதுக்காக ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறது கரெக்டான விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ இன்ஃபேக்ட் உங்கள் கம்பெனியில் இருக்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ், நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கான பிரச்சனையே நிறைய இருக்குங்க. அதையே ப்ராப்பராக சால்வ் பண்ணுறதுக்கு டைரக்ட் செல்லிங் லீடர்ஸ் தயாராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை. மேக்ஸிமம் ஆஃப் கம்பெனிஸில் ஓகே அந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணுற மைண்ட் செட்லையும் இல்லை ஆட்களை ரெஃபர் பண்ணுற மைண்ட் செட்லையும் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டேஜ் 1ல் நீங்கள் ஒரு வருஷம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்தால் கூட, டியர் லீடர்ஸ் நல்லா கவனிங்க, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஓகே டைம் எடுத்துக்கிட்டால் கூட உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய சார் நூற்றுக்கணக்கான கஸ்டமரை வச்சுக்கிட்டு எல்லா ப்ராடக்ட்டையும் விற்றுக்கிட்டு ஓகேவா அந்த கான்செப்டை பற்றி நான் பேசல. நம்மளோட சிஸ்டமில், நம்மளோட லீடர்ஸ் கம்யூனிட்டி ட்ரைனிங் சிஸ்டமில் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ரெஃபர் பண்ணுறது கிடையாது, ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது, சாரி. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அண்ட் அதற்கான வேல்யூவோட மதிப்பு ஒரு 1500 வச்சுக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அதில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய லாபம் ஒரு 5000 ரூபாய்க்கோ 6000 ரூபாய்க்கோ இல்லை சம்திங் ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இதை ஒரு பக்காவாக நீங்கள் வந்துட்டு ஒரு பக்காவான ஒரு வேல்யூவாக க்ரியேட் பண்ணி செட் பண்ணி கொடுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவுமே நம்ம டீப் லெவல் ட்ரேடிங்கில் ஷேர் பண்ணுவோம். அண்ட் இந்த ஒரு விஷயத்தில் ஒரு கஸ்டமருக்கு 1500 3000 உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு ப்ராஃபிட் வந்தாலுமே கூட ஒரு 20 கஸ்டமர் ஸ்டாண்டர்டாக, நான் என்ன சொல்கிறேன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வேணாம், இது வரைக்கும் டைரக்ட் செல்லிங் லெஜெண்ட்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ண விஷயம் என்னென்னா 20 கஸ்டமரை நீங்கள் சஸ்டைனபிளாக வச்சுக்கிட்டு இருந்தாலே உங்களுடைய ரெவென்யூ வந்துட்டு எந்த வகையிலையும் ஸ்டாப் ஆகாதுன்றதை சொல்கிறாங்க. 200 கஸ்டமர் 1000 கஸ்டமர் அதெல்லாம் தேவையில்லை. வெறும் 20 கஸ்டமர்ஸ்லேருந்து ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வெறும் 1500 ஒரு வருமானம் வந்துச்சுனாலே மாதத்துக்கு 30,000, வெறும் 10,000 ரூபா இல்லாமல் பல வருஷங்கள் வந்துட்டு கஷ்டப்படக்கூடிய ஓகே டைரக்ட் செல்லர்ஸ் நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு நாள் 2 நாள் கிடையாதுங்க. மேபி நீங்களும் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை உங்கள் கம்பெனி அந்த மாதிரி இருக்கலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை கொடுங்க. இது வந்துட்டு நான் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு இதுக்காக சொல்ல, உண்மையிலேயே நிறைய பேர் பெயினில் இருக்காங்க, வழி தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஏன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்போ இந்த இடத்துல வெறும் 20 கஸ்டமர்ஸை ஒரு வருஷத்தில் நீங்கள் கொண்டு வர முடியாதா என்ன? ஓகே, ஸ்டாண்டர்டாக ரெகுலராக நீங்கள் கொடுக்குற வேல்யூவை பேஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸை கொடுத்து மாதம் ஒரு 30,000 ரூபாலாம் ஒரு மேட்ரே கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட்டுங்க. ஓகே, இதே இடத்துல ஒரு 3000 ரூபா வேல்யூ நீங்கள் வைக்கிறீங்கன்னா 60,000 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ஒரு வேல்யூ. டியர் லீடர்ஸ் உங்களுக்கு புரியுது இல்லையா? ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ப்ராடக்ட்டை விற்கிற கான்செப்ட்டில் இதை கொண்டு வர முடியாது. ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸை போட்டு அந்த மாதிரி கிடையாது. இது வேல்யூ பேஸ்டு சிஸ்டம். ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்டேஜ் 1 இந்த வேல்யூ பேஸ்டு சிஸ்டம்க்கான சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கலாம். பட் டீப்பாக நீங்கள் கற்றுக்கணும்னா அது கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு மாதம் ட்ரைனிங்கே தனியாக இருக்குது டியர் லீடர்ஸ். அதை புரிஞ்சுக்கிட்டு மைண்ட் செட் ஆகி, ஏன்னா நம்ம ஆளுங்க எவ்வளோ சொல்லிக் கொடுத்தாலும் விற்கிறதுக்கு மட்டும்தான் மைண்ட் வருது. அப்போ அந்த மைண்ட் செட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு வேல்யூனா என்ன, கஸ்டமருடைய ப்ராப்ளத்துக்கான ரீசன்ஸ் எப்படி கண்டுபிடிச்சி சொல்யூஷன் கொடுக்க முடியும், அந்த சொல்யூஷனுக்கு நம்ம ப்ராடக்ட்டை எப்படி பிச் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள் கஸ்டமருக்கான ப்ராப்ளம் அண்ட் ரீசன்ஸை கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்கனாலே சொல்யூஷனை ஓகே, ஸோ உங்கள் ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் ஆகுன்ற ஒரு விஷயம் தான் இருக்குதுலே இதில் பியூட்டியான ஒரு விஷயம் டியர் லீடர்ஸ். ஓகே, ஸோ ஃபைன், இந்த ஒரு 1 இயரில் இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோம். ஓகே, மினிமமாக 3 மாதத்துலேருந்து 6 மாதத்தில் இதை பண்ண முடியும். அதிகபட்சம் ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் பண்ணால் கூட 1 இயரில் இந்த இன்கம்குள்ளே வரது ஒரு பெரிய விஷயமா கிடையாது. அப்போ அந்த 1 இயரில் என்ன சார் பண்ணணும்? நிறைய நாலேஜ் எடுத்துக்கிட்டு நிறைய அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு பக்காவான சேல்ஸ் ஸ்கில்லை கற்றுக்கணும் மெயினாக. ஓகே, அது எல்லாமே நம்ம டீப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டு பண்ணுவோம். அண்ட் இந்த ஸ்டேஜ் 2ல் இந்த நீங்கள் பண்ண இந்த விஷயத்தை உங்களோட டீம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டீம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 வகையான விஷயங்கள் இருக்குது லீடர்ஸ். ஓகே, நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்லேருந்து நம்ம டீம் எடுக்கலாம், புதுசாக டீம் எடுக்கலாம். பட் ஆனால் நிறைய பேர் நிறைய இடத்துல எப்போ போல் தப்பு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கான யூனிக்கான நிறைய சக்ஸஸ் பண்ண மெத்தடாலஜி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வித்தின் 1 மந்த்லேயே 50 தரமான லீடர்ஸை கண்டுபிடிச்சி அதில் 5 குவாலிட்டியான சிங்கங்களை கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடை நம்ம ப்ரூவ் பண்ணி நம்ம லீடர்ஸ் கமிட்டிலேருந்து நிறைய R&D பண்ணி டெஸ்ட் பண்ணி அதை வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சிஸ்டமே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் டியர் லீடர்ஸ். ஓகே, அந்த ப்ராசஸில் இது MLM நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிற ஒரு ஃபீல் வராத அளவுக்கு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு
லீடரையுமே ஒவ்வொரு ப்ராஸ்பெக்டையுமே நம்ம உள்ளே எடுத்து கொண்டு வர முடியும். ஸோ இன்ஃபேக்ட் நம்மளுடைய லீடர்ஸ் கம்யூனிட்டியிலேருந்து மக்களுக்கான அவேர்னஸ் சிஸ்டமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ அப்போ அந்த சிஸ்டமை பேஸ் பண்ணி குவாலிட்டியான சிங்கங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டஃபஸ்ட்டான ஒரு 3-5 ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸ்லேயே ஓகே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வித்தின் ஒரு 2 வீக்ஸில் 1 வீக்கில் 1 மந்த்துக்குள்ளே தரமான சிங்கங்களை கண்டுபிடிக்க முடியும். நிறைய பேர் எல்லாரையுமே எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு எப்படி அவங்கள சரி பண்ணுறது, எப்படி ரெடி பண்ணுறதுன்றது தெரியாமல் தான் நிறைய சிரமப்படுறாங்க. நிறைய சரியான நபர்களுடன் வேலை செய்யாமல் இருப்பது தான் டைரக்ட் செல்லிங்கில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணமேன்றதை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல சரியான சிங்கங்களை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் 1 இயர் பண்ண அந்த ஒரு சேல்ஸ் அப்படின்ற விஷயத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்க 10 பேருமே எக்ஸாம்பிள் உங்களோட பிளான் சன்ஃப்ளவர் பைனரி அல்லது நீங்கள் லெவல் பிளான் ஜென்ரேஷன் பிளான் ஓகே மேட்ரிக்ஸ் பிளான் எந்த பிளானாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லீடர்ஸை நீங்கள் எடுத்து சஸ்டைனபிளாக வச்சுக்கிறதுக்கு மிஞ்சி போனால் எவ்வளோ நாளாகும் நினைக்கிறீங்க? லீடர்ஸ் ஒரு 3 மந்த்ஸ் ஆகுமா, 6 மந்த்ஸ் ஆகுமா? அதிகபட்சம் 1 இயரில் ஓகே. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 10லேருந்து 20 லீடர்ஸ் வந்துட்டு ஒரு 10 பேர் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 20 கஸ்டமர் சேம் நீங்கள் எப்படி 20 கஸ்டமர் சஸ்டைனபிளாக வச்சுட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் 20 கஸ்டமர் இருந்தாலே 200 கஸ்டமர்ஸ் கிட்டத்தட்ட ஆவரேஜாக. இது ஒரு சின்ன கால்குலேஷன் தான் ஓகே. இது வந்துட்டு எக்ஸாக்டாக இருக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஒரு 6000 ரூபா உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். இது லெவல் 1 டூப்ளிகேஷன். நீங்கள் ஒரு 10 லீடர்ஸை எடுத்து அவங்களுக்காக உயிரை கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணுற ஒரு வேலை. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் 1ல் நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் தைரியமாக ஸ்ட்ராங்காக பிலீவோட ஒவ்வொரு ஆளையும் நீங்கள் வந்துட்டு கூப்பிட முடியும். எந்த இன்கம்மே இல்லாமல் டூப்ளிகேஷன் மட்டும் பண்ணுறவங்களுக்கு ஓகே 0ல் இருந்துக்கிட்டு நான் உன்னை சக்ஸஸ் பண்ண வைக்கிறேன்னு கூப்பிட்றதுக்கும் நீங்கள் ஒரு ஆல்ரெடி 30,000-60,000 இன்கமில் இருந்துட்டு கூப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல உள்ளே வர்றவங்களை ஓகே நீங்கள் வந்துட்டு சேல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து அவங்கள உருவாக்குறப்ப 200 கஸ்டமர்ஸ் வித்தின் ஒரு ஷார்ட் டேர்மில் வர்றப்ப 6,000 ரூபா அப்படின்றது டூப்ளிகேஷன்லேருந்து மட்டுமே ஒரு இன்கம் வரும். இதில் என்ன பியூட்டினா லெவல் 1 டூப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எடுத்தவொடனே வராது இல்லையா? போக போக தான் அதனோட இம்பாக்ட் பயங்கரமாக இருக்கும். ஸோ லெவல் 2ல் அதே 10 லீடர்ஸ் நீங்கள் உருவாக்கின 10 லீடர்ஸ் ஒரு 10 பேரை கிரியேட் பண்ணுறப்ப 100 லீடர்ஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்துட்டு கிடைப்பாங்க. அப்போ 2000 கஸ்டமர்ஸ் அதே ஒவ்வொரு லீடருக்கும் 20 கஸ்டமர்ஸ் அதே சிஸ்டமாக ஃபாலோ பண்ணுறப்ப 2000 கஸ்டமர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபா ஆவரேஜாக உங்களோட இன்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நடக்கிறதுக்கு ஒரு 3 to 6 மந்த் வச்சுக்கலாம். அப்போ 6 மாதம் கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயரில் இது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. நான் சொல்கிறது ரொம்ப அதிகபட்ச டைமு ஓகே. இதில் லெவல் 3 டூப்ளிகேஷன் அதே 10 பேர் உருவாக்குறாங்க. 100 ஆச்சா? அந்த 100 ஒரு 10 லீடர்ஸ் உருவாக்குனாலே 1000 லீடர்ஸ் கிட்டத்தட்ட வந்துடுவாங்க. டூப்ளிகேஷனுடைய பவர் இதுதான். நிறைய பேர் ஆளுங்களை தான் டூப்ளிகேட் பண்ணுறாங்களே தவிர என்னென்ன விஷயத்தை டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா நாலேஜ் ஓகே. உங்களுடைய அந்த சிஸ்டமை டூப்ளிகேட் பண்ணணும், நாலேஜ் டூப்ளிகேட் பண்ணணும் ஓகே. மக்களுக்கு கொடுக்க போகிற வேல்யூ டூப்ளிகேட் பண்ணணும். இதை யாரும் பண்ணுறதே இல்லை. ஆளுங்களை டூப்ளிகேட் பண்ணால் எல்லாம் நடந்துடும் சொல்லி ஆயிரக்கணக்கான மக்களை ஜாயின் பண்ணி லட்சக்கணக்கான டீம் வச்சுட்டு இருக்கவங்களுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 பேர் வேறு 10 பேர் கூட ஆக்டிவாக இல்லாத டீம் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ இது காரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான். அந்த நாலேஜ் வேல்யூ சிஸ்டம் டூப்ளிகேட் பண்ணாமல் வெறும் ஆளுங்களை டூப்ளிகேட் பண்ணுற கான்செப்ட் ஓகே. அப்போ இந்த லெவல் 3ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் நாலேஜ் வேல்யூ டூப்ளிகேட் பண்ணுற ப்ராசஸில் ஓகே கிட்டத்தட்ட ஒரு 20 கஸ்டமர்ஸ் அதே மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா 20,000 கஸ்டமர்ஸ் நியர்லி உங்களோட இன்கம் 10 மடங்கு அதிகமாகிடும் வித்தின் ஷார்ட் டேர்மில் ஓகே. 6 லட்ச ரூபா அப்படின்றது சர்வசாதாரணமாக உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வித்தின் 2 இயர்ஸில் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் 2 இயர்ஸில் இல்லைனா கூட வித்தின் 3 இயர்ஸ்லேயே இந்த 6 lakh அப்படின்றத நீங்கள் வந்துட்டு கிராஸ் பண்ணிட முடியும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் 3 வருஷமாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இன்கம் இல்லை வெறும் 20,000 ரூபா கூட தாண்டலை அப்படின்னா மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேர் ஓகே நான் அடிபட்டு பல வருஷங்களை இழக்க தயாராக இருக்கேன், ஆனால் ஒரு பணம் கொடுத்து ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ண ரெடியாகலன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அவல நிலை தான் உண்மையிலுமே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய லீடர்ஸ் நிறைய பேரோட மனநிலையில் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு உடைக்கணும். இன்ஃபேக்ட் நானே ஒரு காலத்தில் ஒரு 100 ரூபா ஏன் ஒரு 1000 ரூபா கொடுக்குறதுக்கே 1000 டைம் யோசிச்சிருக்கேன். உண்மையிலுமேயே ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கான குருதட்சணையை கொடுத்து அந்த விஷயத்தை ப்ராப்பராக கற்றுக்கிறப்ப அனுபவமும் முக்கியம், அறிவும் ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயத்தை நான் உணர்ந்தேன் என்னோட லைஃப்பில் ஓகே. பல வருஷங்கள் பல லீடர்ஸ்னால் கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை ஓகே ஒரு சில ட்ரைனர்ஸ் மூலமாக ஒரு சில மாதங்களில் பெரிய லெவலில் லேர்னிங் எடுத்தேன் நான். ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது ஒரு லீடர் வேறு, ஒரு ட்ரைனர் வேறு, ஒரு கோச் வேறு அப்படின்னு சொல்லி. ஸோ டியர் லீடர்ஸ் உண்மையிலேயே ஓகே இந்த ஒரு விஷயத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ லெவல் 3லேயே இந்த இன்கம்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா லெவல் 4 அப்படின்ற டூப்ளிகேஷன் சிஸ்டமில் எந்த அளவுக்கு போகும் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? ஸோ இதை எல்லாத்தையுமே லீடர்ஷிப்புன்ற ஒரு விஷயத்தில் ஸ்டேஜ் 3ல் 3வது வருஷத்தில் சஸ்டெயின் எப்படி பண்ணுறதுன்றதான் மெயின் கான்செப்ட். நிறைய பேர் ஒரு லெவல் வந்ததுக்கப்புறம் தலையில் வந்துட்டு கொம்பு முளைச்சிடும். ஸோ எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு பெரிய ஆள் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. இருக்கிறதுலையே சின்ன ஆள் யாருன்னா இந்த லீடர்ஷிப் லெவலில் இருக்கவங்க தான் ஓகே. ஸோ ஏன் அப்படின்னா இவங்க தான் அந்த டீமை சஸ்டெயின் பண்ணுறதுக்கான அந்த
அந்த விஷயத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாங் டர்மாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான சிஸ்டமை வந்துட்டு மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள். அப்போ அந்த இடத்துல நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்று சேல்ஸ் பண்ணுறாங்க, இல்லை டீமை ஹேண்டில் பண்ணுறாங்க, இதையே ரிப்பீட்டடாக பண்ணுறாங்க. அப்போ அந்த லீடர்ஷிப்கான வேலையை ப்ராப்பராக யாராச்சும் பண்ணுறாங்களான்னு கேட்டால் லீடர்ஸு டைரக்ட் செல்லிங்கில் ரொம்ப ரொம்ப குறைவான ஆட்கள், வேலை விட்டு கூட எண்ணிடலாம், அந்த அளவுக்கு தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஒரு சிஸ்டம்னா என்ன, அதற்கான பவர் என்ன, பீப்புள் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ரியல் டைமில் ஒரு சிஸ்டம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, நீங்கள் இல்லாமல் அந்த சிஸ்டம் எப்படி உருவாக்குறதுன்ற எல்லா விதமான லேர்னிங்கும் ஓகே ஒரு லாங் டேர்மாக எப்படி ரன் பண்ணுறது அப்படின்ற ஒரு ரியல் பேசிவ் இன்கம்குள்ளே போகிறதுக்கான ஒரு விஷயம். ஓகே ஸோ லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜ் 3ல் உங்களுக்கு நடக்கும். அப்போ 3 வருஷத்தில் உண்மையிலேயே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள் இந்த ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த எல்லா ஸ்டேஜஸ்லையும் என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும், எந்த விஷயத்தை பண்ணணும், அதை எப்படி பண்ணணும், அது எந்த அளவுக்கு பண்ணணும், எல்லாமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த 5 விஷயம் இருக்கு இல்லையா, என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும், எதை பண்ணணும், எப்படி பண்ணணும், எவ்வளவு பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு அறிவு அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு பேர் தான் சிஸ்டம். ஓகே ஸோ நம்ம தலைகீழ வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியதை கடைசி பண்ணி இதை பண்ணி அப்படி பண்ணோம்னா எதுவும் நடக்காது இல்லையா. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் மட்டும்தான் அதுவும் என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், எதை பண்ணணும், எவ்வளவு பண்ணணும் அப்படின்றத ஒட்டுமொத்தமான விஷயங்கள் இந்த 3 ஸ்டேஜ்லையுமே இந்த 5 விஷயத்தை ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் சிஸ்டம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு சிஸ்டமை உண்மையிலேயே நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களோட டைரக்ட் செல்லிங் கெரியரில் 3 வருஷத்தில் யாரெல்லாம் சீரியஸாக ஓகே ஜஸ்ட் லைக் தட் கிடையாதுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும், எதை பண்ணணும், எப்படி பண்ணணும், எவ்வளவு பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற விஷயத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாட்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கைட் அண்ட் கோச் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் லீடர் நான் சொல்ல லீடர் அப்படின்றவங்க வேறு ஓகே ஒரு லீடர்னால் கைட் பண்ண முடியும், சப்போர்ட் பண்ண முடியும். ஆனால் ஒருத்தவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை கரெக்டாக வெளியெடுத்து டியூன் பண்ணுற ஒரு விஷயம் ஒரு கோச்னால, ஒரு கைடுனால, ஒரு ட்ரைனர்னால தான் முடியும் அப்படின்ற விஷயத்தை நான் என் லைஃப்பில் அடிபட்ட கற்றுக்கிட்ட பெரிய ஒரு விஷயம். ஓகே ஸோ பல வருஷங்களை இழந்து கற்றுக்கிறத விட அஃபோர்டபுளான ஓரளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே அந்த பணம் அப்படின்னு ஒரு விஷயம் காலேஜ் ஸ்கூல்னு பல லட்சங்கள் செலவு பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு பிஸ்னஸை கற்றுக்கிறதுக்கு செலவு பண்ணுறதுல 1000 விஷயங்கள் நம்ம திங்க் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ நிறைய டைம், எனர்ஜி, எஃபோர்ட் எப்பவும் போல் லைஃப் வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றத அடிபட்டு நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். எனிவே ஸோ இதுக்கான ஒரு 3 இயர்ஸ் டைரக்ட் செல்லிங் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணி இதை ஜஸ்ட் லான்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஒரு ட்ரைனிங் சிஸ்டமை க்ரியேட் பண்ணி ஸோ அதுக்கான பேட்சஸையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ அப்டேட்டட் வெர்ஷனாக கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 6 to 8 மந்த் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு லாஸ்ட் இயரில் ஒரு 1 or 2 பேட்ச் ரன் பண்ணி அதை ஒரு சில சேலஞ்சஸ் வந்து அதை ஹோல்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 மந்த்துக்கு அப்புறம் தான் இந்த ஒரு வெர்ஷன் 2.0 ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம லீடர்ஸ் கம்யூனிட்டியில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்காகவே ஸ்பெஷலி டைரக்ட் செல்லிங் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ்க்காகவே டைரக்ட் செல்லிங் லீடர்ஸ்க்காகவே அந்த இண்டஸ்ட்ரிக்காகவே ஒரு ஓகேவா ஒரு அப்டேட்டடான ஒரு ட்ரைனிங் சிஸ்டமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 இயர்ஸில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி கொண்டு போகிறது, ஒவ்வொரு நாள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது, ஓகே எங்கே நம்ம லேக் இருக்குது, எங்கே மிஸ் பண்ணுறோம் அப்படின்றத கைட் பண்ணுறதுக்குன்னே ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கோச் ட்ரைனர்ஸும் வந்துட்டு உங்களுக்கு இருந்து உண்மையிலுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரு 3 இயர்ஸில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான என்ன பண்ணணும், எதை பண்ணணும், எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணக்கூடிய சிஸ்டமேட்டிக்காக இந்த ஒரு விஷயம் இருக்கும். இதை ஒரு ஹாப்பியாக வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல கடமைப்பட்டிருக்கேன். லீடர்ஸ் நிறைய பேர் ஆல்ரெடி ஓகே ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இந்த ஒரு ட்ரைனிங்கில் இப்போ இந்த பேட்சஸில் வந்துட்டு கனெக்ட் பண்ணி இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க. ரியலாக உங்களோட டைரக்ட் செல்லிங் கெரியரில் யாரெல்லாம் இந்த 3 இயர்ஸில் சக்ஸஸ் பண்ண நினைக்கிறீங்களோ உங்களோட நேமை வந்துட்டு கமெண்டில் கொடுங்க அண்ட் ரெடி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபயர் சிம்பிளை கொடுங்க. அண்ட் உண்மையிலேயே நீங்கள் சீரியஸாக இதை வந்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ இதுக்கான ட்ரைனிங்ஸை வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய விதியை நம்ம தான் வடிவமைக்கணும். உண்மையிலேயே உங்களோட விதியை நீங்கள் வடிவமைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓகே இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ ட்ரைனிங்கான அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு லெவலாக கடந்து தரமான குவாலிட்டியான பீப்புளை மட்டும்தான் சூஸ் பண்ணி எடுப்பாங்க. ஸோ லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 3 இயர்ஸ் டைரக்ட் செல்லிங் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஓகே ஸோ இதுக்கான கிளியரான பிளான், இதில் என்ன பண்ண போகிறோம், அதை எப்படி பண்ண போகிறோன்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ டியர் லீடர்ஸ் இந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். சீரியஸாக நீங்களும் உங்கள் டீமும் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சில் கலந்துக்கிட்டு ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை டெடிகேட்டிவாக பண்ணி ஓகே பல வருஷங்கள் அடிபட்டு கஷ்டப்பட்டு கற்றுக்கிறதுக்கான டைமை வேஸ்ட் பண்ணாமல் வித்தின் ஒரு 3 இயர்ஸில் இது வந்துட்டு எந்த இடத்துலையுமே நம்ம கமிட்மெண்ட்டாக கொடுக்கல, இதை வந்துட்டு சக்ஸஸ் பண்ண வைக்க முடியுற கேரண்டியில் எங்கேயுமே கொடுக்கல. மறுபடியும் ஷேர் பண்ணி நம்ம ஆளுங்க எப்போவுமே இது ஒரு பிரச்சனை, நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த விஷயத்தை தயவு செஞ்சு உடச்சிருங்க. இது ஒரு முயற்சி அவ்வளோதான். ஓகே ஸோ இதில் ஆல்ரெடி ஓகே இந்த 1 இயர் சேலஞ்சில் நம்ம நினச்ச அந்த ஒரு விஷயத்தில் ஆல்ரெடி சக்ஸஸ் பண்ண லீடர்ஸ் நம்ம டீமில் ஓகே நம்மளுடைய ட்ரைனிங் எடுத்து சக்ஸஸ் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதில் அடுத்தடுத்த லெவல் இன்னுமே ஒரு 3 இயர்ஸ் சேலஞ்ச் அப்படின்றதுல பெரிய லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கேஜ் ஆகி மக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இது எல்லாமே உங்களோட கையில் தான்
தான் இருக்குது. அண்ட் நம்ம ட்ரைனிங் டீம் சைடில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஒரு 3 வருஷத்தில் கண்டிப்பாக நீங்கள் சீரியஸாகவே சக்ஸஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஓகே, கீழே இருக்க நம்பரை கனெக்ட் பண்ணி நீங்கள் ட்ரைனிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு தகுதி இருந்தால் செலக்ட் பண்ணி எடுப்பாங்க அப்படின்றத ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் டியர் லீடர்ஸ், ஹேவ் அ கிரேட் டே. ஓகே, காட் பிளஸ் யூ, தேங்க்யூ.